ஒட்டகம் மிகவும் சாதுவான பிராணி. சவுதியில் உள்ளவங்க இதை வந்து பார்க்குறது ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வு இது. அந்த ஒட்டக பால் வந்து குடிக்கலாம், போயிட்டு குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நாங்கள்லாம் கிளம்புனோம். ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒட்டக பால் குடிச்சிட்டு வரலான்ட்டு கிளம்புனோம். அது பல வருடங்களுக்கு முன்னே நடந்தது. முகநூலில் வந்து நம்முடைய பழைய பதிவுகள்லாம் எடுத்து ஞாபகப்படுத்தினதில் சரி அதை வந்து நம்ம யூடியூப்லேயும் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவை நான் வந்து இப்போ திரும்பவும் எடுத்து போடுறேன்னு வச்சுங்களேன். அந்த பாருங்கள், மிகவும் அமைதியான மிருகம் இந்த ஒட்டகம். பெரிய ஆச்சரியம், பாலைவனத்துக்கு தகுந்த மாதிரி அந்த உடல் அமைப்புகளை இறைவன் படைச்சிருக்கான் பாருங்கள். அந்த திமிழில் கொண்டு போய் எல்லா உணவுப் பொருள்களையும் தண்ணியை கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கிட்டு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்து, ஏன்னா பாலைவனத்தில் நம்ம ஊர் மாதிரினா அடிக்கடி கடைகளோ இல்லை விவசாய நிலங்களோ இருக்காது இல்லையா. இந்த பாலைவனத்துக்கு தகுந்த மாதிரி அந்த உடலை வந்து இறைவன் அமைச்சிருக்கிறான். அதுதான் வந்து அந்த செய்தியை படிப்போம். ஒட்டகப்பால். ஹஜ் பெருநாள் விடுமுறை தினம் ஒன்றில் ஒட்டகப்பால் குடிக்க 70 கிலோமீட்டர் பயணித்தோம். அல்கர்ஜ் செக் போஸ்ட்டுக்கு சமீபமாக அந்த இடத்தை விசாரித்து தெரிந்து கொண்டு இடத்தை அடைந்தோம். எங்களுக்கு முன்பாக பல குடும்பங்கள் அங்கு வந்து ஒட்டகப்பால் குடிக்க முகாமிட்டிருந்தன. ஒட்டகப்பாலை காய்ச்சினால் தெரிந்துவிடும், எனவே ஒட்டகத்திடமிருந்து கறந்து அந்த நிமிடமே சூடாக தருகிறார்கள். ஒரு முறை குடித்தவுடன் ஏதோ பிரியாணி சாப்பிட்டது போன்று வயிறு நிறைந்து விட்டது. சிறிது நேரம் ஒட்டகக்குட்டிகளுடன் நேரத்தை போக்கிவிட்டு கொஞ்சம் ஒட்டகப்பாலும் வாங்கி கொண்டு திரும்பினோம். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? குர்ஆன் 88:17. அதில் வந்து இறைவன் சொல்கிறான், அந்த குர்ஆனில் இறைவன் சொல்லும்போது இந்த ஒட்டகத்தை வந்து நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சு பாருங்கள். அதில் என்னுடைய திறமை, இறைவனுடைய திறமை எப்படிலாம் அதை நான் வந்து உண்டாக்கியிருக்கிறேன். அந்த அதாவது பாலைவனத்துக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி அதை உருவாக்கியிருக்கிறேன், அதெல்லாம் வந்து நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள். அப்போ வந்து நான் இருக்கிறேன், இறைவன் இருக்கிறான்ங்கிறதுலாம் ஒரு நிரூபணமாகிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்றுகள்னு இறைவன் எடுத்து காட்டுறான். அந்த வகையில் அது சம்பந்தமாக வேறு சில தகவல்களையும் நம்ம பார்ப்போம். ஒட்டகப்பாலின் நன்மைகளையும் இப்போ காண்போம். ஒட்டகத்தின் பாலில் தனித்தன்மை வாய்ந்த இன்சுலின் உள்ளது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்தது. பசும்பாலை விட குணமளிக்கும் ஆற்றல் அதிகம் உள்ளது ஒட்டகப்பாலில் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆம், பசும்பால் மற்றும் எருமை பாலை விட அதிக நன்மைகள் அடங்கியது ஒட்டகப்பால். பலவித ஆய்வுகளும் பசும்பாலை விட ஆரோக்கியமானது ஒட்டகப்பால் என்று கூறியிருக்கின்றனர். தாய்ப்பாலுக்கு நிகரான தன்மை ஒட்டகப்பாலில் உள்ளதாகவும் குடிப்பதற்கும் செரிமானமாவதற்கும் எளிமையானது என்று கூறப்படுகிறது. விட்டமின் பி, சி சத்துக்களை நிறைய கொண்ட ஒட்டகப்பாலில் பசும்பாலில் இருப்பதை விட 10 மடங்கு அதிகமான இரும்பு சத்து இருப்பதாக ஐநா சபை அறிவித்துள்ளது. பசும்பாலை விட இனிப்பு குறைவான ஒட்டகப்பால் வளைகுடா நாடுகளுக்கும் அபரிதமாக அறிந்து வருகின்றனர். பசும்பாலுக்கும் ஒட்டகப்பாலுக்கும் அடிப்படை வித்தியாசங்கள் உண்டு. ஒட்டகப்பாலில் அதிக அளவு இரும்பு, ஜிங்க், பொட்டாசியம், காப்பர், சோடியம், மெக்னீசியம் போன்றவை உள்ளன. பசும்பாலை விட அதிக புரத சக்தி உள்ளது. வைட்டமின் ஏ மற்றும் B2 அதிகமாக உள்ளது. பசும்பாலை விட கொலஸ்ட்ரால் குறைவாக உள்ளது. ஒட்டகப்பாலில் லாக்டோஸ் குறைவாக இருக்கும். ஆகவே லாக்டோஸ் அதிகம் எடுத்துக்கொள்ள முடியாதவர்களும் பருகும் விதத்தில் இருக்கும் ஆன்டிபாக்டீரியால் மற்றும் ஆன்டிவைரல் தன்மை பசும்பாலை விட அதிகம் உள்ளது. ஆண்மையின்மை சமீப காலம் அதிகரித்து வருவதால் பல இடங்களில் இந்தியாவில் ஒட்டகப்பால் உற்பத்தியை முக்கியப்படுத்தியிருக்கிறார்கள். ஒட்டகப்பால் ஆண்மையின்மையை போக்கும் ஆற்றல் கொண்டது. ஒட்டகப்பாலில் நோய் எதிர்ப்பு புரதம் அதிகமாக உள்ளதால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தாக்கும் கிருமிகளை உள்ளே வரவிடாமல் செய்கிறது. மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ், க்ரோன் போன்ற வியாதிகள் வராமல் தடுக்கிறது. ஆட்டிசத்துக்கான அறிகுறியை குறைக்கிறது. சில நேரங்களில் ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவர் முற்றிலும் குணப்படுத்துகிறது. ஒட்டகப்பாலில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மைதான் ஆட்டிசத்தின் அறிகுறியை குறைக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆட்டிசம் நோயாளிகள் ஒட்டகப்பாலை எடுத்துக்கொள்வதன் மூலம் சாந்தமான மனநிலையுடன் குறைந்த வெறித்தன்மையுடன் தன்னைத்தானே அழித்து கொள்ளும் தன்மை குறைந்தும் காணப்படுவதாக கூறுகின்றனர். ஆல்பா ஹைட்ராக்சில் என்ற ஒரு கூறு ஒட்டகப்பாலில் இருக்கிறது. அது மென்மையான கோடுகள் மற்றும் சுருக்கங்கள் சருமத்தில் தோன்றாமல் தடுக்கிறது.
இதனால் வயது முதிர்வு தடுக்கப்படுகிறது. இது ஒரு சாதுவான பிராணி தான். ஆனால் இதுக்கு கோபம் வந்துச்சுனாக்க ஆளுங்களை அப்படியே கடிச்சு ஒரு மாதிரி ஆக்கி விட்ரும். அதனால் இதுகிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கிட்டடா நெருங்கும் போது அதோடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஆடு மாடுகள்லாம் எப்படி மனிதர்கள்ட்ட வந்து பாசமாக இருக்குமோ, அதே போல் தன்னை வளர்த்தவர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கும். அவன் ரொம்ப நாளைக்கு பிறகு வந்தாக்க அப்படியே கட்டி பிடிச்சி அவனை அந்த ஆளை வந்து உச்சி முகர்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வீடியோக்கெல்லாம் நிறையா வந்திருக்குது. அந்த மாதிரி மிருகங்களுக்கும் அத்தகைய தன்மைகள்லாம் உண்டு. பாளையம் 2வது அந்த முக்கியமான ரோடுகளில் வந்து ஒட்டகங்கள் கடக்கும் பாதை அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் சவுதியில் வண்டி ஓட்டி போகிறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி டைங்களில் கொஞ்சம் கவனமாக நம்ம வண்டியை வந்து ஸ்லோ பண்ணி ஓட்டணும். ஏன்னா எந்த நேரமும் ஒட்டகங்கள் வந்து நம்ம ஊரில் இப்போ யானைகள்லாம் கிடக்குதில்ல, அது மாதிரி கடக்கும் இடங்கள் வந்து சில குறிப்பிட்ட ஜோன்களில் வச்சுருக்குறாங்க. அந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக வண்டியை ஓட்டிகிட்டு போனால், ஏன்னா நீங்கள் ஒட்டகத்து மேலே மோதிட்டிங்கனாக்க ஒட்டகத்துக்கு லேசாக தான் உங்களுக்கு இதாகும், ஆனால் வண்டி சுத்தமாக போயிடும். நமக்கும் பெரிய ஆக்சிடெண்ட்டு, பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ஒட்டகங்கள் அதிகம் நடமாடக்கூடிய ரோடுகளில் நீங்கள் போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டியை ஓட்டுறது நல்லது.